வேகம் வேகம். கோயில்களை கொண்ட ஒரு ஆன்மீக தலம் என்றால் அது கொங்கு நாடு என்பதை நாம் அடித்துச் சொல்ல முடியும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. அப்படி எந்த ஒரு கோரிக்கையாக இருந்தாலும் ஆண்டவரிடம் பிரார்த்தனை வைத்து அதை நிறைவேறுவதாக கொண்ட அந்த நம்பிக்கையை கொண்டவர்கள் கொங்கு நாட்டு மக்கள். குறிப்பாக கொங்கு நாட்டு பெண்களை பொறுத்தவரை ஒவ்வொரு விஷயத்தையும் பிரார்த்தனையாக வைத்து அதை நிறைவேற்றக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த கொங்கு மண்ணிலே இன்றைக்கு சித்ரா பௌர்ணமி. இந்த சித்ரா பௌர்ணமி தினத்திலே 1008 பெண்கள் பால் குடம் எடுத்து ஆறுமுகசாமிக்கு அபிஷேகம் செய்து பிரார்த்தனை செய்வதாக வேண்டிக் கொண்டு இன்றைக்கு அதை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த வேண்டுதல் என்பது நிறைவேற வேண்டும் என்ற பிரார்த்தனை தான் அனைவருக்கும். ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையிலே தங்களுடைய குடும்பம், தங்களுடைய குழந்தைகள் நன்றாக வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனை இருந்தாலும் இந்த கொங்கு மண்ணு, கொங்கு நாடு
மிகப்பெரிய வளர்ச்சியை பெற வேண்டும், செழிப்பாக இருக்க வேண்டும். விவசாயமும் இப்போது கொஞ்சம் மோசமாக இருக்கின்ற தொழில்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும், முன்னேற வேண்டும் என்ற கோரிக்கை, அந்த பிரார்த்தனை பிரதானமாக இருக்கின்றது. அதற்கு பிறகு இந்த பகுதியினுடைய விவசாயம் செழிக்க வேண்டும் என்று சொன்னால், நிலத்தடி நீர்மட்டம் மேம்பட வேண்டும் என்றால் பல ஆண்டுகால கோரிக்கையாக இருக்கின்ற திருமணி முத்தாறு திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும். அதற்கான கோரிக்கைகளை தொடர்ந்து நாங்கள் மக்கள் மன்றத்திலும் சட்டமன்றத்திலும் வைத்துக் கொண்டே இருக்கின்றோம். நாடாளுமன்றத்திலும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மூலமாக அந்த கோரிக்கைகளை வைத்து ஒன்றிய அரசுடைய நிதியை பெற முடியுமா என்ற அந்த முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த நேரத்திலே அந்த கோரிக்கையை பிரதானப்படுத்தி இந்த ஊர்வலத்தை இன்றைக்கு நடத்துகின்றோம். 1008 பால்குட ஊர்வலம் பெண்களால் நடத்தப்படும் என்பது ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு நிகழ்வு. எங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கின்றோம். அதேபோல இன்றைக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போரில் நேற்று மாலையிலிருந்து போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதற்கான காரணம், நம்முடைய இந்திய ராணுவ வீரர்கள் மிகச் மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.